தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 26/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீ எப்போதும் என்னோடிருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் ஒரு நல் ஆலோசனையும் கிருபையின் வார்த்தையும் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் கர்த்தருடனே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். சிறிது நேரம் கிடைத்தால் கூட வேதத்தை வாசிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதிகமாக கர்த்தருடன் இருக்க பிரயாசப்படுகின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீ எதற்கும் கவலைப்படாதே, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், அது இல்லையே இது குறைவாய் உள்ளதே என்று நினைக்காதே. என்னவென்றால் என்னுடையது எல்லாம் உன்னுடையதுதான். உனக்கு தேவை என்பது எனக்கு தெரியும், அது என் தேவை போன்றுதான். ஆகவே நான் உன் தேவைகள், உன் சந்ததியினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்றேன். காரணம், என் கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உன்னுடையதே. ஆகவே கவலையை விடு என்று ஆறுதலாக கூறியுள்ளார். பிரியமானவர்களை, பார்த்தீர்களா? கர்த்தர் கூறும் இந்த ஆலோசனை, இந்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது பார்த்தீர்களா? அவருக்குள்ளது எல்லாமே நமக்குரியது தானாம். ஆகவே நாம் கவலையை விடுவோம். நம் தேவைகளை அவர் அறிந்திருக்கின்றார். நமக்கு அது தேவை என்று அவருக்கு தெரியும். அது எப்பொழுது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். அவர் கையில் தான் இருக்கின்றது. அந்த ஆசீர்வாதம் நமக்குரியது. ஆகவே விரைவில் இன்றிலிருந்தே அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக அவர் கையிலிருந்து நமக்கு வந்தடைய போகின்றது. அதற்காக நன்றி கூறுவோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. எப்பொழுதும் உன்னுடையதெல்லாம், உம்மிடம் இருப்பது எல்லாம் எங்களுக்குரியது. அதாவது நாங்கள் எப்பொழுது உம்மோடு இருக்கின்றோம் என்று நீர் அறிவீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் பைபிள் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உம் வேதத்தை அறிய வேண்டும் என்று நாங்கள் உம் பாதத்திலேயே காத்திருப்பதை நீர் அறிந்து, உம்முடையது எல்லாம் எங்களுடையது, எங்களுக்குரியது எல்லாம் உம்முடையது என்று நாம் உம்மையும் எங்களையும் பிரிக்க இயலாது என்று அருமையான கூறிய இந்த வார்த்தைக்காக நன்றியப்பா. எங்களுக்கு எது தேவை என்றது உமக்கு தெரியும், அது எப்பொழுது தர வேண்டும் என்று உமக்கு தெரியும். நீர் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க போறதுக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். நீர் எப்பொழுதும் எங்களுடன் இருந்து, நீர் என்னுடையவர், நாங்கள் உம்முடையவர் என்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு கூறிய இந்த சந்தோஷமான செய்திக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். எப்பொழுதும் எங்களுடைய ஆயுசுகள் முடிந்து உமது பாதத்தில் வரும் அளவும் எங்கள் சந்ததிகளுக்கும் எங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.